அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 39வது அதிகாரத்தை தியானிக்கப் போகிறோம். கோகு மாகோகு யுத்தத்தினுடைய அந்த போரின் பின்புலமும் முடிவும் இதிலே தொடர்ச்சியாக காணப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தை தியானிப்பதற்கு முன்பாக இந்த உலகத்தில் EEC என்கிற ஒரு அமைப்பு தொடங்கப்பட்டு அதற்கு தலைவராக ரோமாபுரியை மையமாக கொண்டு பீஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய மிருகம் என்று அழைக்கப்படுகிற கம்ப்யூட்டர் இந்த உலகம் முழுவதையும் அந்த சிப்பு மூலமாக 18 இலக்கமுடைய அந்த நம்பர்களை தங்களுடைய வலது கைகளிலோ நெற்றிகளிலோ பொருத்தி கொள்ளுகிறவர்கள் மாத்திரம் விற்கவும் கொல்லவும் முடியும் என்கிற எல்லா காரியங்களையும் அந்த ரோம பேரரசினுடைய தலைவனாக அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மிருகமானது கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருக்கும். அந்த மிருகம் இஸ்ரவேலோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணி ஆபிரகாமினுடைய தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு குடியிருக்க கொடுத்து அவர்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி இருக்கிறபடியினாலே உலகம் முழுவதும் சமாதானம் என்கிற காரியத்தை சொல்லி ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள், ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் இந்த சிப்பை அவர்கள் பொறுத்தலன்னு சொன்னால் ஆண்டவரை மறுதளித்தால் மாத்திரம் அது கொடுக்கப்படும். அப்படிப்பட்டவர்கள் மாத்திரமே உபத்திரவ காலத்தில் மிகவும் வேதனைப்படுவார்கள். இஸ்ரவேல் தேசமானது அந்த மிருகத்தோடு கூட ஒரு உடன்படிக்கையை பண்ணி கொண்டிருக்கும். 7 ஆண்டுகள் உடன்படிக்கை செய்திருப்பார். அதை தானியேல் 9ஆம் அதிகாரம் 27 சொல்லுகிறார். முடிவு பரியந்தமும் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு, அதாவது ஷபுவ என்று எபிரேய சொல் 7 அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது என்பது 7 வருடங்கள்ல 3.5 வருடங்கள் சென்ற பின்பு பழியையும் காணிக்கையையும் ஒளிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோடு கூட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்ட நிர்மூலம் சொரியும் என்றார். அதாவது பாழாக்குகிறவன் தண்டனை பெறுகிற வரையிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் என்கிறதை தானியேல் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். இந்த உடன்படிக்கை இஸ்ரவேலருக்கு சொந்த நாட்டையும் உலக செல்வாழ்க்கையும் வழங்கியிருக்கும். இது இஸ்ரவேலில் காலங்காலங்களாக சந்தித்த பிரச்சனைகளுக்கு கொஞ்ச கால தீர்வுகளை வழங்குவதுடன் இஸ்ரவேலுக்கு ஆபிரகாம் நாட்டை வழங்கி பொய்யாக ஏமாற்றும் செயலாகவும் இது அமையக்கூடியதாக இருக்கும். இக்காலகட்டத்தில் சாத்தான் மேலிருந்து பூமியில அடித்து இறக்கப்படுவான். அப்பொழுது சாத்தான் முதலாக வடக்கு திசை அரசை ஏவி இஸ்ரவேலுக்கு எதிராக படையெடுக்க வைப்பான். அந்த பின்புலத்தில் தான் இந்த யுத்தமானது நடக்கக்கூடியதாக இருக்கிறது. எப்படி வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அங்கே 12ஆம் அதிகாரத்தில் 7 13 வரையிலும் ஒரு காரியம் காணப்படுகிறது. 7ஆம் வசனத்தில் வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதனை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனான். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசவன் தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியினால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். வலு சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது என்று சொல்லி யூதா தேசத்தை துன்பப்படுத்தும்படியாக இன்றைக்கு ஆகாயத்து அதிகார பிரபுவாக வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனையாக இரவும் பகலும் தேவ சன்னிதானத்துக்கே ஏறி குற்றம் சாட்டுகிறவனாக இருக்கிற சாத்தானவன் அந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு உபத்திரவ காலம் தொடங்கி 3.5 வருடங்கள் வரையிலும் அவன் வான மண்டலங்களிலே வாசம் பண்ணுகிறவனாக, பிசாசாக, சாத்தான் என்று அழைக்கப்படுகிறவனாக, பழைய பாம்பாகிய அந்த வலு சர்ப்பம் அவனும்
ட்ரினிட்டியை அவன் ஏற்படுத்தி இருக்கிறான். அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி, மிருகம். இப்படிப்பட்ட காரியங்களிலே 3.5 வருடத்துல மிகாவேலும் அவனோடு கூட சேர்ந்த தூதர்களும் வானத்துல யுத்தம் பண்ணி அவனுக்கு என்ன நோயின்றி உனக்கு ஆகாய மண்டலங்களிலோ வானத்திலோ பிரவேசிப்பதற்கு எந்த உரிமையும் இல்லை என்று சொல்லி கீழே தள்ளினபடியினால அவன் இறங்கின. இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட உடன்படிக்கையை பொய்யாக பண்ணின அந்த மிருகத்தினுடைய காரியங்களை முறிக்கும் வண்ணமாக அவன் அங்கே ரஷ்யாவை இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் செய்யும்படியாக கார்மேகத்தை போல அவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக அவன் அழைத்து வருகிறதைத்தான் போன அதிகாரத்தில் பார்த்து, அவன் தன்னோடு கூட சேர்ந்து கூட்டணி படைகள் ஒரு 5 நாடுகளை சேர்த்து கொண்டு அவன் யுத்தத்திற்கு வருவான். அந்த யுத்தத்தினுடைய காரியங்கள் எப்படி இருக்கும் என்கிறதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு கீழே தள்ளப்பட்ட பொழுது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகுது. நம்ம சபையாக எடுத்துக்கொள்ளப்பட்டு புதிய எருசலேமிலோ அல்லது மத்திய ஆகாயத்திலோ காணப்படுகிற நமக்கு சத்துரு இனிமே இரவும் பகலும் குற்றம் சுமத்த வர முடியாது. வான மண்டலங்களில் இருந்தவன், ஆகாயத்து அதிகார பிரபுவாக இருந்தவன் பூமியில விழுந்துட்டான். ஆனா பூமியில அவன் நிமித்தமாக ஆபத்துகள் வரும் என்று சொல்லும் பொழுதுதான் 3.5 வருடங்கள் மகா உபத்திரவ காலங்கள் அங்கே தொடங்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த யுத்தத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, இங்கே ஆண்டவர் சொல்றார், உன் வில்லை உன் இடது கையிலிருந்து தட்டி விட்டு உன் அம்புகளை வலது கையிலிருந்து வில பண்ணுவேன் என்று 39ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். போரில கோகினுடைய அந்த தோல்வியானது உறுதியாகும். உயர்ந்தவன் அவன் ஆண்டவர் இல்லை என்று சொல்லுகிற நாத்திக கொள்கை உடையவனாக தன்னை உயர்ந்தவனாக காண்பிக்கிற ரஷ்யாவை அங்கே விழுந்து போகும். அதனுடைய தோல்விக்கான காரணங்கள் அதற்கு முந்தின அதிகாரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. மாபெரும் பூமி எதிர்ச்சி, எசேக்கியேல் 38:19-20 படைகளுக்குள்ள குழப்பம், அது 21ஆம் வசனம் 38ஆம் அதிகாரத்தில் அவனவன் பட்டயம் அவனவன் சகோதரனுக்கு விரோதமாக இருக்கும் என்று சொல்லி கொள்ளை நோய், 22ஆம் வசனத்தில் இயற்கை சீற்றங்கள், அதாவது வெள்ளமாய் அடிக்கும் மழை, பெருங்கல்மலை, கந்தகம், அக்கினி, இவைகளின் மூலமாக ஆண்டவர் அந்த ரஷ்ய படைகளை, அந்த கூட்டணி படைகளை முறியடிப்பார் என்று சொல்லி அந்த போரின் முடிவுகளில் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பெரும்பாலான மக்கள் மடிந்து போவார்கள். 6 துறடுகள், அதாவது 6 பகுதிகளாக பகுத்து எனவும் இதனை மொழிபெயர்ப்பார்கள். அந்த ஆண்டவருக்கு எவ்வளோ பெரிய சேனையா வந்தாலும் ஒரு துறடு போட்டு இழுக்கிற மாதிரி தான் இருக்கும். தன்னுடைய ஜனங்களுக்காக அவர் ஒரு துறடை போட்டு இழுத்து விடுவார். 4ஆம் வசனம் 17-20 பறவைகளுக்கு விருந்தாக இத்தனையாய் இறந்து போகிற ஜனங்கள் காணப்படுவார்கள். பிணங்களை புதைப்பதற்கு 7 மாதங்கள் ஆகும் என்று எழுதப்படுகிறது. கிடைக்கிற ஆயுதங்களை 7 ஆண்டுகள் எரிபொருளாக்க போதுமானவைகளாக இருக்கும் என்று சொல்லி 9ஆம் வசனங்கள் 10ஆம் வசனங்கள் குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாட்களில் அங்கே மிருகம் எல்லா நாடுகளிலும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி ஒரே நாணயம் ஒரே வர்த்தகம் என்று ஏற்படுத்தி இருக்கிற நாட்களிலே அவர்கள் மிகவும் ஆபத்தான எல்லா விதமான அவர்கள் அணு ஆயுதங்களையும் ஒழித்திருக்கிற அந்த நாட்களில் அவர்கள் அம்புகளை, வலைதடிகளை, ஈட்டிகளை, கேடகத்தை, பரிசைய ரகசியமாக செய்து யுத்தத்திற்கு வருவார்கள். அவர்கள் மடிந்தபடினால அவைகளினால அவர்கள் விட்டு போன அந்த ஆயுதங்களை எடுத்து இவர்கள் எரிக்கக்கூடியவர்களாக காணப்படுவார்கள் என்று சொல்லி இங்கே எசேக்கியேல் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 21ஆம் வசனம் 22ஆம் வசனங்கள்ல போரின் இறுதியில இஸ்ரவேல தேவனை நோக்கி பார்க்க ஏற்ற சூழல்கள் உருவாகும். அன்று முதல் என்றும் நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று இஸ்ரவேல் வம்சத்தார் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லியும் 23-29 வரையிலும் அக்கிரமத்தின் நிமித்தம் சிறைப்பட்டு போனவர்கள் பூரஜாதிகள் இவர்கள் அறிந்து கொள்வார்கள். இவர்கள் அக்கிரமம் செஞ்சதுனால சிறைப்பட்டு போயிருக்கிறாங்க. அக்கிரம மீறுதல்களின் நிமித்தம் தான் ஆண்டவர் தன்னுடைய முகத்தை மறைத்திருக்கிறார். எல்லா துரோகங்களையும் இவங்க சுமந்து தீர்த்தபடினால சிறையிருப்பிலிருந்து திரும்பி இஸ்ரவேல் வம்சத்துக்கு இறங்கி ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த நாமத்திற்காக வைராக்கியம் கொண்டிருக்கிறார். அவருடைய முகத்தை இனிமே ஒருபொழுதும் அவர் திருப்ப மாட்டார், மறைக்க மாட்டேன் என்று ஆண்டவர் வாக்கு அருளுகிற எல்லா காரியத்தையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்கிறதை இங்கே எசேக்கியேல் குறிப்பிடுகிறார். நமக்கு ஒன்று தெரிந்தாக வேண்டும், ரகசிய வருகைக்கு பின்பாக இந்த கோகு மாகோகு யுத்தமானது இந்த பூமியில உபத்திரவ காலத்திற்கும் மகா உபத்திரவ காலத்திற்கும் இடையில நடக்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு பின்பாக
அர்கமதான் யுத்தமானது இயேசுவின் 2ஆம் வருகையில நடக்குது. அதற்கு பின்பாக உலகம் முழுவதையும் அந்த சாத்தான் பாதாளத்திலிருந்து விடுதலை ஆகி வரும்பொழுதும் ஒரு கோகு மாகோகு யுத்தமானது அது நடக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த முதலில் நடக்கக்கூடிய கோகு மாகோகு யுத்தத்திற்கும் அர்கமதான் யுத்தத்திற்கும் உள்ள வேறுபாடுகளை மாத்திரம் நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதாவது இந்த 38, 39 அதிகாரங்களில் குறிப்பிட்ட நாடுகள் மாத்திரம்தான் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ளும். 38ஆம் அதிகாரம் 2, 5, 6. ஆனால் உலகின் அனைத்து நாடுகளும் அந்த அர்கமதான் யுத்தத்தில் கலந்து கொள்ளும். வெளிப்படுத்தல் 16, 16 சொல்லப்பட்டபடி கோகு வடக்கே இருந்து வருவான். அது எசேக்கியேல் 38, 6, 15, 39, 2 சொல்லப்படுகிறது. மிருகம் உலகத்தின் அனைத்து நாடுகளிலிருந்து எல்லாரையும் கூட்டிட்டு வருவான். வெளிப்படுத்தல் 19, 19 சொல்லப்படுகிறது. கோகு சூறையாட வருவான், தன்னை பெரிய வல்லரசாக காண்பிக்கும்படியாக. எசேக்கியேல் 38, 11, 12 பார்க்கிறோம். இப்போர்ல தேவ மக்களை அழிக்க தேவனுக்கு எதிராக படை திரண்டு வருவான் அர்கமதான் யுத்தத்தில். வெளிப்படுத்தல் 19, 19 கோகின் படையெடுப்புக்கு எதிர்ப்புகள் அநேக நாடுகள் எதிர்க்கும். எசேக்கியேல் 38, 13 இப்போருக்கு உலக நாடுகள் அனைத்து ஆதரவு அளிக்கும். வெளிப்படுத்தல் 19, 19 அதே போல இப்படையெடுப்புக்கு தலைவன் கோகு, அவன் 38, 7 சொல்லப்படுகிறது. எசேக்கியேல் இப்போருக்கு மிருகமே தலைவன். வெளிப்படுத்தல் 19, 19 சொல்லப்படுகிறது. இயற்கை சீற்றத்தினால இந்த கோகு மாகோகு யுத்தமானது தோல்வியடையும். எசேக்கியேல் 38, 32 இப்படி கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்படும் பட்டயத்தினால அழியும் என்று வெளிப்படுத்தல் 19, 25, 15 சொல்லப்படுகிறது. இப்படி பள்ளத்தாக்கின் வெளியில நிகழ்கிற யுத்தமாக இருக்கும் என்று எசேக்கியேல் 39, 5 சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கே எருசலேமின் வீதிகளில் போர் நடக்கும். சகரியா 14, 2 4 வரை சொல்லப்படுகிறது. இந்த போர்ல கர்த்தர் நேரடியாக கோகுமாக யுத்தத்தில் ஈடுபடுவதில்லை, அழைப்பு விடுகிறார். ஆனால் கர்த்தர் போர்க்களத்தில் நேரடியாக எதிர்க்க வருவார் என்று வெளிப்படுத்தல் 19, 15 கூறுகிறது. அரேபிய இஸ்ரவேல் பிரச்சனைகளுக்கு 3.5 ஆண்டுகள் அப்பொழுது அவைகள் அந்த காரியங்களில் அவர்கள் அமைதியாக இருப்பார்கள். ஆனால் 3.5 ஆண்டுகள் சுகமாய் இருந்த அவர்களுக்கு அந்த மிருகத்தினுடைய சமாதான உடன்படிக்கை ஏமாற்று செய்தியாக அமைந்து இந்த யுத்தத்திற்கு பின்பாக மகா உபத்திரவத்தை யூதர்கள் சந்திப்பார்கள். புறஜாதிகள் யூதர்கள் என்கிற வித்தியாசம் இந்த பூமியில இருக்கும். ஆனால் இந்த கொடுக்கப்பட்ட நாட்களில் இந்த சபையின் காலத்தில், இந்த கிருபையின் காலத்தில் ஆண்டவரோடு கூட நம்ம பரிசுத்தமாய் வாழ்ந்து பகலுக்குரியவர்களாக, விழித்திருக்கிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக, எக்கால சத்தத்தை கேட்கிறவர்களாக காணப்பட்டோம் என்று சொன்னால் மத்திய ஆகாயத்தில் நாம் கடந்து செல்லுவோம். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உறுதியற்ற உள்ளங்கள் திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள். அநீதிக்கு பழி வாங்கும் தெய்வம் வருகிறார். அநீதிக்கு பழி வாங்கும் தெய்வம் வருகிறான். விரைவில் வந்து உங்களையே விடுவிப்பான். விரைவில் வந்து உங்களையே விடுவிப்பான். அஞ்சாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். தளர்ந்து